நம் ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்பிக்கையுடையவனாயிரு என்ற தலைப்பை மையமாக கொண்டு எம் இசைவை நற்செய்தியை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறோம். கும்பிடுகிறேன் நான் கும்பிடுகிறேன் எங்கள் குரு இயேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன் நான் கும்பிடுகிறேன் எங்கள் குரு இயேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். அம்புவை படைத்தவனை கும்பிடுகிறேன். அம்புவி படைத்தவனை கும்பிடுகிறேன். ஏனை ஆண்டவனை மீண்டவனை கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன் நான் கும்பிடுகிறேன் எங்கள் குரு இயேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். ஒரு சர்வேஸ்வரனை கும்பிடுகிறேன். ஒரு சர்வேஸ்வரனை கும்பிடுகிறேன். ஒன்றும் ஒப்பதில்லாமை பொருளை கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன் கும்பிடுகிறேன் எங்கள் குரு இயேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். மும்முனையிலும் கடல் அலையின் சாரம், முத்தான இயற்கை நாதங்களின் ஒளி, காடும் மலையும் அருவியும் கண்குளிரா காட்சி, காற்றின் திசையில் வட்டமிடும் ஒளிச்சுடர், தென்குமரியில் ஓர் இறையடியார். காற்றாடி மலை அது ஒரு அழகிய மேற்கு தொடர்ச்சி மலையின் தெற்கு பகுதியில் உள்ள இடைவெளி. தமிழ்நாட்டில் ஆரல்வாய்மொழி என்ற இடத்தில் அமைந்துள்ளது. நாள்தோறும் அவ்விடத்தை தரிசனம் செய்வோர் எண்ணற்றோர். அவ்விடத்தில் அப்படி என்ன சிறப்பு? கண்டவர் வியக்கும் காட்சிகள், அண்டியவர் அதிசயிக்கும் செய்திகள். ஆம், இந்தியாவில் புனித தோமையாருக்கு பின் இரத்த சாட்சியான புனித தேவசகாயம் பிள்ளை தன் உடலை கிறிஸ்துவுக்கு காணிக்கையாக கொடுத்த இடம். அக்காலத்திலே மக்கள் பிறப்பால் ஏற்றத்தாழ்வு என்னும் இருண்ட வாழ்வு பல கோணத்தில் மக்களை அடிமையாக வைத்திருந்தது. ஆதவன் நோதிக்கும் தென்குமரியே, ஆளுகை செய்வோரின் கனவிடமே, சாதியும் சமயமும் அடிமைப்படுத்த சஞ்சலம் தவிப்பும் பெருகியதே. சாதியும் சமயமும் அடிமைப்படுத்த சஞ்சலம் தவிப்பும் பெருகியதே. ஆதவன் நோதிக்கும் தென்குமரியே. பெண்கள் மேலாடை அணிந்திடவே பெருந்தோகை கப்பம் கட்டினாரே. பெண்கள் மேலாடை அணிந்திடவே பெருந்தோகை கப்பம் கட்டினாரே. நிறை மாத பெண்ணை ஏற்போட்டி உழ வைத்து நிந்தனை வாழ்வை கொடுத்தனரே. நிறை மாத பெண்ணை ஏற்போட்டி உழ வைத்து நிந்தனை வாழ்வை கொடுத்தனரே.
ஆதவன் உதிக்கும் தென்குமரியே. ஏழையின் நிலங்கள் பறி போனதே, எதிர்த்து கேட்க உயிர் போகுதே. ஏழையின் நிலங்கள் பறி போனதே, எதிர்த்து கேட்க உயிர் போகுதே. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எனும் ஏற்ற தாழ்வு உழுதிட கலைப்பைக்கு இறையானதே. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எனும் ஏற்ற தாழ்வு உழுதிட கலைப்பைக்கு இறையானதே. ஆதவன் உதிக்கும் தென்குமரியே, ஆளுகை செய்வோரின் கனவிடமே. சாதியும் சமயமும் அடிமைப்படுத்த சஞ்சலம் தவிப்பும் பெருகியதே. சாதியும் சமயமும் அடிமைப்படுத்த சஞ்சலம் தவிப்பும் பெருகியதே. ஆதவன் உதிக்கும் தென்குமரியே. இப்படியான வாழ்வு வாழ்ந்து வந்த காலத்தில் கலாச்சாரம் பாரம்பரியத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதன் பிறக்கிறார். அவர்தான் நம் இசைவழி நற்செய்தியின் நாயகன் தேவசகாயம் பிள்ளை. மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளை இன்றைய குமரி மாவட்டத்தில் உள்ள நட்டாலம் என்னும் கிராமத்தில் 1712ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 23ஆம் நாளன்று நாயர் குலத்தில் பிறந்தார். இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் நீலகண்டன் என்பதாகும். சிறுவயதிலேயே சமஸ்கிருதம், கலை ஆகியவற்றை படித்து அறிந்தார். பெரியவர் ஆனபோது வில்வித்தையும் வர்ம கலை, போரிற்கான ஆயுதங்களையும் பயன்படுத்தி அந்த முறைமைகளை படித்து அறிந்தார். அதன் பின்னர் இவர் மார்த்தாண்டவர்மாவின் அரண்மனையான பத்மநாபன் கோட்டையில் கருவூல அதிகாரியாக பணியில் சேர்ந்தார். அதன் பின்பு இவருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இளந்தவிளையில் அருகே பார்க்கவி அம்மாளுக்கும் திருமணம் நடைபெற்றது. அவ்வேளையில் அவர் குடும்பத்தில் ஏற்பட்ட பொருளாதார இழப்புகள் நீலகண்டனை மனதளவிலே மிகவும் பாதித்தன. எத்தனை துன்பங்கள் எந்தன் வாழ்விலே, எப்படி பிழைப்பேனோ. எத்தனை துன்பங்கள் எந்தன் வாழ்விலே, எப்படி பிழைப்பேனோ. அரண்மனை வாசமோ இல்லற நேசமோ, அரண்மனை வாசமும் இல்லற நேசமும், அல்லல் மனம் காண சாந்தம் காணேனே. எத்தனை துன்பங்கள் எந்தன் வாழ்விலே, எப்படி பிழைப்பேனோ. மனதினால் கடல் தவிப்பினில் உடைந்திட, மதகு விழி வழிந்தோட. மனதின் ஆழ்கடல் தவிப்பினில் உடைந்திட, மதகு விழி வழிந்தோட.
சாதித்த சாதனையும் ஓதிட்ட வேதங்களும் சாதித்த சாதனையும் ஓதிட்ட வேதங்களும் சருக்களில் சாய்ந்திட ஏந்துவோர் இல்லையே. எத்தனை துன்பங்கள் எந்தன் வாழ்விலே எப்படி பிழைப்பேனோ. இந்த நிலையில் 1741 குளச்சல் துறைமுகத்தை பிடிக்க வந்த டச்சு படைகள் மார்த்தாண்டவர்மாவின் படைகளால் தோற்கடிக்கப்பட்டன. டச்சு படைத்தலைவரான கத்தோலிக்க மதத்தை சார்ந்த பெனாடிக்ஸ் தே டிலானாய் அவருடைய படைகளுடன் சிறைப்பிடிக்கப்பட்டார். பின்னர் டிலானாயை தமது படையின் ஆலோசகராக மார்த்தாண்டவர்மா நியமித்ததால் அவர் நீலகண்ட பிள்ளையின் நண்பரானார். ஒரு நாள் நீலகண்ட பிள்ளை மிகுந்த கவலையில் இருந்ததாக கண்ட டிலானாய் அதற்கான காரணத்தை கேட்டார். அதற்கு நீலகண்டன் தமது குடும்பத்துக்கு சொந்தமான கால்நடைகள் இறந்து போவதும் பயிர்கள் நாசமடைவதும் தொடர்கதையாகி பொருளாதார ரீதியாக பெரும் இழப்பை சந்தித்து வருவதாக அவர் தெரிவித்தார். அப்போது வேதத்தில் உள்ள ஐஸ்வர்யத்தில் இவர் சம்பூரணர் உத்தம நீதிமானே, உன்னதரின் உள்ளத்திற்கு உகந்தவராய் வாழ்ந்தாரே. ஐஸ்வர்யத்தில் இவர் சம்பூரணர் உத்தம நீதிமானே, உன்னதரின் உள்ளத்திற்கு உகந்தவராய் வாழ்ந்தாரே. தந்திரமான சாத்தானோ கர்த்தரிடம் சவால் விட்டார். தந்திரமான சாத்தானோ கர்த்தரிடம் சவால் விட்டார். யோபுவின் ஆஸ்தியை அழித்திடுவே, உம்மை அவன் மறுதலிப்பார். யோபுவின் ஆஸ்தியை அழித்திடுவே, உம்மை அவன் மறுதலிப்பார். ஐஸ்வர்யத்தில் இவர் சம்பூரண உத்தம நீதிமானே, உன்னதரின் உள்ளத்திற்கு உகந்தவராய் வாழ்ந்தாரே. உடல் முழுதும் பருக்களாலே சாம்பலில் அமர்ந்திட்டாரே. உடல் முழுதும் பருக்களாலே சாம்பலில் அமர்ந்திட்டாரே. சகலமும் அழிந்து போன போதும் கடவுளை மறுக்கவில்லை. சகலமும் அழிந்து போன போதும் கடவுளை மறுக்கவில்லை. ஐஸ்வர்யத்தில் இவர் சம்பூரண உத்தம நீதிமானே, உன்னதரின் உள்ளத்திற்கு உகந்தவராய் வாழ்ந்தாரே. உன்னதரின் உள்ளத்திற்கு உகந்தவராய் வாழ்ந்தாரே. யோபுவின் சரித்திரத்தை டெலானாய் சொல்லி நீலகண்டனுக்கு கிறிஸ்துவ மார்க்கத்தை அறிமுகம் செய்து வைத்தார். தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி அவரிடம் கேட்டு தெரிந்து கொண்ட நீலகண்டன் நாளடைவில் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவராய் விருப்பம் கொண்டார். திருநெல்வேலி மாவட்டத்தில் வடக்கன்குளம் தேவாலயத்தில் பங்கு தந்தையாக பணிபுரிந்த ஜோவான்னி பாஸ்திதா புத்தாரி நீலகண்ட பிள்ளைக்கு திருமுழுக்கு வழங்கி லாசர் என்பதற்கு நிகரான தேவசகாயம் என்னும் பெயரை சூட்டினார். தேவசகாயம் பிள்ளை பலரிடமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய போதித்து பலரை கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு மனமாற்றினார். இவரது மனைவி பார்க்கவியம்மாள் ஆவார்.
அவரும் ஞானப்பூ என்ற பெயருடன் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவரானார். தேவசகாயம் என்ற பெயருடன் கிறிஸ்துவரான நீலகண்டன் கடவுள் முன்னிலையில் மனிதர்கள் அனைவரும் சமம் என்ற உண்மையை நிலைநாட்ட பெரிதும் அவர் விரும்பினார். நாயர் குலத்தை சேர்ந்த இவர் ஏற்கனவே கிறிஸ்துவ சமயத்தை பின்பற்றி வந்த தாழ்ந்த வகுப்பைச் சேர்ந்த மக்களுடன் உறவாடி வந்தார். இதன் காரணமாக உயர் வகுப்பைச் சேர்ந்த மற்ற அரசு அதிகாரிகள் தேவ சகாயத்தை வெறுப்புடன் நோக்கினார். உயர் வகுப்பைச் சேர்ந்த இந்துக்கள் கிறிஸ்துவத்தை தழுவக்கூடாது என்ற அன்றைய திருவாங்கூர் அரச கட்டளையை சுட்டிக்காட்டி அவரை மீண்டும் இந்து மதத்தை ஏற்க வலியுறுத்தினர். அதை புறக்கணித்ததால் தேவ சகாயம் விவகாரம் மன்னரிடம் சென்றது. திருவாங்கூர் அரசின் கிறிஸ்தவ மக்களுக்கு பொதுவாக பாதுகாப்பு இருந்தாலும் புதிதாக மதம் மாறுவதற்கு சில தடைகள் இருந்தன. நீலகண்டன் என்கிற தேவசகாயம் உயர் வகுப்பை சேர்ந்தவராகவும் அரசு அதிகாரியாகவும் இருந்ததால் அவர் கிறிஸ்துவாக மாறியதை மன்னர் விரும்பவில்லை. தனது மனதை மாற்றிக்கொள்ளுமாறு மன்னர் அழைப்பு விடுக்கின்றார். மறுத்துவிடு கிறிஸ்தவத்தை மன்னித்து ஏற்கின்றேன். தாழ்ந்தவன் நமக்கு அடிமை என்றும் தடையாய் நீ நில்லாதே. மறுத்துவிடு கிறிஸ்தவத்தை மன்னித்து ஏற்கின்றேன். தாழ்ந்தவன் நமக்கு அடிமை என்றும் தடையாய் நீ நில்லாதே. கிறிஸ்தவ கடவுளை மறந்திடு, சன்மானம் தருவோம் வந்திடு. கிறிஸ்தவ கடவுளை மறந்திடு, சன்மானம் தருவோம் வந்திடு. மறுத்துவிடு கிறிஸ்தவத்தை மன்னித்து ஏற்கின்றேன். தாழ்ந்தவன் நமக்கு அடிமை என்றும் தடையாய் நீ நில்லாதே. ஆனால் நீலகண்டன் என்ற தேவசகாயம் பிள்ளையோ நம்பிக்கை தந்தவர், நம்பிக்கை உரியவர். நம்பிக்கை தந்தவர் இயேசு, நம்பிக்கை உரியவர். நாசமோ பட்டயமோ எதுவுமே பிரிக்காது. நாசமோ பட்டயமோ எதுவுமே பிரிக்காது. அர்ப்பணித்தேன் கிறிஸ்துவுக்காய், அன்பரின் பிள்ளையாய். அவரோடு வாழ அவர் சாட்சி நிலைக்க அசையாத நங்கூரமாய். அர்ப்பணித்தேன் கிறிஸ்துவுக்காய், அன்பரின் பிள்ளையாய். அவரோடு வாழ அவர் சாட்சி நிலைக்க அசையாத நங்கூரமாய். சகாயம் பிள்ளையின் முழு மனதோடு நிராகரித்தார். இதனால் ஆத்திரமடைந்த மன்னர் மார்த்தாண்டவர்மா தேவசகாயத்தை சிறையில் அடைக்குமாறு ஆணையிட்டார். இந்த தண்டனை மூலம் அவரை மனமாற்றி கிறிஸ்துவ மதத்தை கைவிட செய்யலாம் என்பது மன்னரின் நம்பிக்கையாயிருந்தது. பல மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்ட பிறகும் தேவசகாயம் கிறிஸ்துவ நம்பிக்கையில் உறுதியாக இருந்தார். இதனால் நம்பிக்கை இழந்த மன்னர் தேவசகாயத்தின் கீழ்ப்படியாமையை அரசு துரோகமாக கருதி அவருக்கு மரண தண்டனை விதித்தார். அவரை கொல்லும் முன் மற்றவர்களுக்கு எச்சரிக்கையாக அமையும்படி அவரை எருமை மாடு மீது அமர்த்தி பல ஊர்களுக்கு ஊர்வலமாக அழைத்து செல்லவும் ஆணையிட்டார். இதையடுத்து அவரது உடல் முழுவதும் கரும்புள்ளி செம்புள்ளி குத்தப்பட்டது. அவரது கை பின்புறமாக கட்டப்பட்டு கழுத்தில் எருக்கம்பூ மாலை அணிவிக்கப்பட்டு எருமை மாட்டின் மீது பின்னோக்கி அமர வைத்து அவரை ஊர் ஊராக அழைத்து சென்றனர்.
தேவனின் சாயலாக மாற்றினாரே. தேடி வந்தோரின் வாழ்வு செழிப்பானதே. தேவனின் சாயலாக மாற்றினாரே. தேடி வந்தோரின் வாழ்வு செழிப்பானதே. நம்பிக்கை எல்லளவும் தளரவில்லை. நம்பிக்கை எல்லளவும் தளரவில்லை. நம்பினால் அதிசயம் நிச்சயமே. நம்பினால் அதிசயம் நிச்சயமே. தேவனின் சாயலாக மாற்றினாரே. தேடி வந்தோரின் வாழ்வு செழிப்பானதே. கட்டிய பட்ட மரம் துளிர்த்ததுவே. கல்லான இதயங்களும் கரைந்திட்டதே. கட்டிய பட்ட மரம் துளிர்த்ததுவே. கல்லான இதயங்களும் கரைந்திட்டதே. பரிகாச நிந்தனைகள் கீதம் மீட்ட. பரிகாச நிந்தனைகள் கீதம் மீட்ட. பரமனே நீரே போதும் பாடையேற்றார். பரமனே நீரே போதும் பாடையேற்றார். தேவனின் சாயலாக மாற்றினாரே. தேடி வந்தோரின் வாழ்வு செழிப்பானதே. தேவசகாயம் பிள்ளை சென்ற இடங்களிலெல்லாம் அவரிடம் ஆசி பெறச் சென்ற கிறிஸ்தவர்களுக்கு அற்புதங்கள் நிகழ்ந்தது. அவரை கட்டி வைத்திருந்த பட்டுப்போன வேப்ப மரம் ஒன்று மீண்டும் தளிர்த்து வளர்ந்தது. இதன் காரணமாக தேவசகாயம் பிள்ளையின் புகழ் மக்களிடையே வேகமாய் பரவியது. ஆகவே அவரை இரகசியமாய் கொலை செய்து விடுமாறு மன்னரிடமிருந்து கட்டளை வந்தது. மக்கள் அனைவரும் பொங்கல் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்த வேளையில் 1752 ஆண்டு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி குமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழியில் உள்ள காற்றாடி மலையில் தேவசகாயம் சுட்டு கொல்லப்பட்டார். மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளையின் உடலை காட்டிலேயே எரித்து தீ வைத்து விட்டு சென்றனர் மன்னரின் படைவீரர்கள். சில நாட்களுக்கு பிறகு இதை குறித்து அறிந்த அப்பகுதி கிறிஸ்தவர்கள் மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளையின் உடலை காட்டிலே எரித்து தீ வைத்து விட்டு சென்றனர் மன்னரின் படைவீரர்கள். சில நாட்களுக்கு பிறகு இது குறித்து அறிந்த அப்பகுதி கிறிஸ்தவர்கள் தேவசகாயம் பிள்ளையின் உடல் பகுதிகளை எடுத்துச் சென்று நாகர்கோயிலில் உள்ள கோட்டாறு புனித சவேரியர் ஆலய வளாகத்தில் அடக்கம் செய்தனர். ஆலய வளாகத்தில் அவருக்கு கல்லறை அமைக்கப்பட்டது. அப்பொழுது கொச்சி மறை மாவட்டத்தின் ஆயராக இருந்த கிளெமென்ஸ் ஜோசப் நமக்கு ஒரு மறைசாட்சி கிடைத்து விட்டார் என்று கூறி சிறப்பு வழிபாடு நடத்தியதாக குறிப்புகள் உள்ளன. இதையடுத்து கிறிஸ்துவ நம்பிக்கையின் பொருட்டே தேவசகாயம் பிள்ளை கொல்லப்பட்டார் என்றும் செய்தி அடங்கிய அறிக்கையை அப்போது கொச்சி ஆயராக இருந்த கிளெமென்ஸ் ஜோசப் 1756 ரோமில் திருத்தந்தையிடம் கையளித்தார். லத்தீன் மொழியில் எழுதப்பட்ட அந்த அறிக்கையும் அதன் ஆங்கில தமிழ் மொழிபெயர்ப்புகளும் உள்ளன. அப்பொழுது மறைசாட்சி கட்டுண்டிருந்த சங்கிலியும் ரோமுக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதுவே அவரை புனிதராக உயர்த்துவதற்கான முதல் முயற்சியாக கருதப்படுகிறது. சொல்ல முடியாத துயரத்துக்கு ஆளானார். எத்தனையோ கொடுமைகள். ஆனால் தேவசகாயம் பிள்ளையின் விசுவாசத்தை அவைகளால் அசைக்க முடியவில்லை. பலரின் விசுவாசத்தை உயிர் பெற செய்தார். இன்றும் காற்றாடி மலை அவர் புகழை அனைவருக்கும் பறைசாற்றுகின்றது. அன்பரே, இவ்வுலக வாழ்வுக்கு பின்பும் இயேசுவுக்கு சாட்சி பகர உம்மால் முடியுமா? இயேசுவின் மேல் கொண்ட உன்னதமான நம்பிக்கையின் வீரனாக அவருக்காக மடிய நீ தயாரா? ஜெபிப்போமா? ஆண்டவரே, என் வாழ்வுக்கு பின்னரும் உம் நாமத்தை பிறர் மகிமைப்படுத்த என் வாழ்வு சிறந்ததாக அமைய உதவி செய்யும். சுவாமி ஆமென். சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், அதில் திரியே
திரியேகநாதனுக்கு சுபமங்கலம், சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், அதில் திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். பாரேறு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, ஆரேறு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, ஆதிசருவேசனுக்கு ஈசனுக்கு மங்களம், அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம். ஆதிசருவேசனுக்கு ஈசனுக்கு மங்களம், அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம். நீதிபரன் பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு, நீதிபரன் பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு, ஓதும் அனுகூலனுக்கு உயர் மனுவேலனுக்கு, ஓதும் அனுகூலனுக்கு உயர் மனுவேலனுக்கு, சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், அதில் திரியேகநாதனுக்கு சுபமங்கலம், சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், அதில் திரியேகநாதனுக்கு சுபமங்கலம், சுபமங்கலம், சுபமங்கலம்.